நிகரத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள இறைவனின் திருநாமத்தால் தமிழகத்திற்கு இந்தியாவிற்கு ஆன்மீக சுற்றுலா வந்தவர்களை அவர்களை வழக்குகள் பதிவு செய்து அவங்களை ஜெயிலில் அடைச்சிருந்த அந்த நிலையில அவர்களை விடுவிக்க வேண்டும், ஆன்மீக சுற்றுலா வந்தவர்களை பிணையில் விடுவிக்க வேண்டும் என்று கோரி அவர்களுக்காக முயற்சி செய்யப்பட்டது. அந்த முயற்சியிலே நீதிமன்றமும் அவர்களுக்கு பிணை கொடுத்து விட்டது. பிணை கொடுத்ததற்கு பின்னாலும் கூட இன்னும் அவர்கள் ஜெயிலிலேயோ அல்லது நீதிமன்ற உத்தரவு வந்ததற்கு பின்னாலும் கூட இன்னும் அவர்கள் அந்த ஜெயிலிலே அல்லது அது தொடர்பான இடங்களிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அவர்களை மீட்டு அவர்களுக்கு பாதுகாப்பான நம்ம சொல்லக்கூடிய கண்ணியமான இடங்கள்ல அவர்கள் நாட்டுக்கு பயணம் செய்யும் வரை அவர்களை கண்ணியமான முறையில வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு கோரிக்கை தான். அது சம்பந்தப்பட்ட ஒரு ஜூம் மீட்டிங் இது. அது சம்பந்தமா ஜவாஹில் அண்ணா கொஞ்சம் முதல்ல விளக்கமா சொல்லிக்கலாம். சொல்லிக்கோங்க. அன்பார்ந்த செய்தியாளர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் நேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து இந்த செய்தியாளர் கூட்டத்தை தொடங்குகிறேன். தமிழ்நாட்டிற்கு 9 நாடுகளிலிருந்து வருகை புரிந்து 12 பெண்கள் உள்ளிட்ட 129 நபர்கள் 15 வெவ்வேறு காவல் நிலையங்களில் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் உள்ள சிறார் சிறையில் முதலில் அடைக்கப்பட்டார்கள். பிறகு அவர்கள் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கிளை சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை பிணையில் விடுவிக்க கோரும் 12 வழக்குகளில் சொல்லுங்க. உங்க வீடியோ வரலையே, லைன்ல இருக்கிறீங்க, சத்தம் கேக்குது, உங்க வீடியோ வரல. யார்? ஏன் வீடியோவா? இல்ல முபாரக் நான் இதை தொடர்றேன், என்னுடைய உரையை தொடர்றேன். தொடருங்க. கேட்டாங்க, தொடங்கி இருக்கணும். இல்ல, அவர் இன்னும் உள்ளேயும் வர முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் முபாரக். இருக்காரா? முபாரக் இருக்கீங்களா? திருமணம் வெளியே வந்து பாருங்க. அன்னைக்கு இப்படித்தானே பண்ணிச்சு, லீவ் பண்ணிட்டு நண்பர்களே, தடங்களுக்கு வருந்துகிறேன். மீண்டும் தொடங்குகிறேன். தமிழ்நாட்டுக்கு 9 நாடுகளிலிருந்து வருகை புரிந்த 12 பெண்கள் உள்ளிட்ட 129 வெளிநாட்டு முஸ்லிம்கள் தமிழகத்தில் 15 வெவ்வேறு காவல் நிலையங்களில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் உள்ள சிறார் சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். பிறகு அவர்கள் அங்கிருந்து சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கிளை சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை பிணையில் விடுவிக்க கோரும் 12 வழக்குகளில் இந்த வெளிநாட்டு முஸ்லிம்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. அந்த பிணை வழங்கப்பட்ட போது சென்னை உயர் நீதிமன்றம் அவர்களுக்கு கொடுத்த நிபந்தனை என்னவென்றால், சென்னை மாநகராட்சி ஆணையாரிடம் தங்கள் இருப்பிடத்தை தெரிவித்துவிட்டு சென்னை மாநகருக்குள் தங்கியிருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அவர்கள் சொந்த பிணையில் விடுவிக்க நீதிமன்றங்கள் உத்தரவிட்டன. இவ்வாறு நீதிமன்றங்களினால் பிணை வழங்கப்பட்டவர்கள் சைதாப்பேட்டையில் உள்ள கிளை சிறையிலிருந்து மீண்டும் சென்னை புழல் சிறை வளாகத்தில் உள்ள சிறார் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். விசா விதிமுறைகளை மீறும் வெளிநாட்டினர்களை தடுத்து வைக்கும் சிறப்பு முகாம் என புழல் சிறை வளாகத்தில் உள்ள சிறார் சிறையை தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை மூலம் அறிவித்தது. தடுப்பு அல்லது சிறப்பு முகாம்களுக்கான
வழிகாட்டும் நெறிமுறைகளை உள்ளடக்கிய ஏடு, அதாவது மேனுவல் ஃபார் திரும்ப மாடல் டிடென்ஷன் ஸ்பெஷல் கேம்ப் ஜனவரி 9, 2019 அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. இந்த வழிகாட்டும் நெறிமுறைகளில் இச்சிறப்பு முகாம்கள் சிறை வளாகத்திற்குள் அமைந்திருக்க கூடாது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு தனி சமையல் கூடங்களில் உணவு தயாரிக்க வேண்டும் என்றும் அந்த வழிகாட்டும் ஏடு குறிப்பிடுகிறது. ஆனால் பிணையில் விடுவிக்கப்பட்ட வெளிநாட்டு முஸ்லிம்களுக்கு புழல் சிறையிலிருந்து கைதிகளுக்கு அளிக்கப்படும் உணவு வழங்கப்படுகிறது. போதுமான இடவசதியும் காற்று மற்றும் வெளிச்சமும் அங்கு இருக்க வேண்டும். சரியான கழிப்பிட வசதியும் குடிநீர் வசதியும் இருக்க வேண்டும் என்று வழிகாட்டும் ஏடு குறிப்பிடுகிறது. ஆனால் 50 நபர்களை மட்டுமே தாங்கக்கூடிய அந்த சிறையில 98 பேர் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதுவும் ஒரு பெரும் விதிமீறலாக இருக்கின்றது. இதனிடையில இந்த 98 பேருக்கும் பிணை வழங்கப்பட்டது என்பதை குறிப்பிட்டேன். இவர்களை தவிர 31 வெளிநாட்டு சகோதரர்கள் சகோதரிகள். இந்த 31 பேர்ல 4 பேர் பெண்கள். இவர்களுக்கு பிணை கேட்கக்கூடிய மனு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வுல தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குல கடந்த ஜூன் 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பை வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வினுடைய நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த 31 பேருக்கும் பிணை கோரும் வழக்கு தான் தொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் பிணையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை பிணையில் விடுவித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தீர்ப்பிலே அவர் என்ன குறிப்பிட்டார் என்றால், இவர்கள் விசாரணை விதிமீறலுக்காக வேண்டி போதுமான அளவுக்கு தண்டனை அனுபவித்து விட்டார்கள், எனவே அவர்களுடைய வழக்கை நான் முடித்து வைத்து அவர்களை விடுவிக்கின்றேன் என்றும் உத்தரவிட்டார். அது மட்டுமல்லாமல் நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில இவர்களை புழல் சிறை வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறார் சிறையில ஸ்பெஷல் கேம்ப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் வைக்கக்கூடாது, இவர்கள் கைதிகள் அல்ல, இவர்களை வேற சிறப்பான இடத்துல வைக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவுகளை குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களை வெளிநாட்டுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய பணிக்கு தமிழக அரசு உதவிட வேண்டும். அதுவரை இவர்கள் சென்னை வண்ணாரப்பேட்டையில ஜாமியா காஸ்மியா மதரசா வளாகத்தில் அரபிக் கல்லூரி வளாகத்தில் அவர்களை தங்க வைப்பதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தன்னுடைய உத்தரவுல குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு கோரிக்கையாக வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், முதலாவதாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் அதாவது மதுரை அமர்வுல விடுவிக்கப்பட்ட இந்த 31 பேருக்கும் தேவையான பாண்டுகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு மேஜிஸ்ட்ரேட்டுகள் அந்த குறிப்பிட்ட மேஜிஸ்ட்ரேட்டுகள் அதையெல்லாம் சென்னை மத்திய சிறைக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். இது நடந்து 4 தினங்கள் கழிந்த பிறகும் கூட இந்த 31 வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் சென்னை புழல் விசாரணை கைதிகள் சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே நீதிமன்ற அவமதிப்பாக இருக்கிறது. தமிழக அரசு உடனே அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மிக விரிவான ஒரு தீர்ப்பை மதுரை அமர்வு இந்த வெளிநாட்டு ஆன்மீக சுற்றுலா பயணிகள் குறித்து அளித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில ஏற்கனவே பிணையில் இருக்கக்கூடிய 98 பேர்களுடைய வழக்கையும் முடித்து அவர்களையும் அவர்களுடைய தாய்நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைக்கு தமிழக அரசு உதவிட வேண்டும். அதுவரை அவர்களை இந்த புழல் சிறை வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கேம்ப் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்திருப்பது, அந்த ஸ்பெஷல் கேம்புக்கான விதிமுறைகளை எல்லாம் எப்படி மீறி இருக்கின்றது என்பதை ஏற்கனவே நான் விவரித்து இருக்கின்றேன். அதுவும் சரியான ஒரு நடைமுறை அல்ல. எனவே நாங்கள் கூட்டமைப்பின் சார்பாக தமிழக அரசுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த 98 பேர் மீதான வழக்குகளை முடித்து வைத்து அவர்களையும் அவர்களுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். மொத்தம் இந்த 129 பேரையும் சிறப்பான ஒரு இடத்துல ஜாமியா காசிமியா வண்ணாரப்பேட்டை அரபிக் கல்லூரி
அந்த இடத்துல அவர்களை தங்க வைக்கலாம் என்று அந்த அரபிக் கல்லூரி நிர்வாகம் ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தமிழக அரசாங்கத்தினுடைய அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்று நாங்கள் வந்து அங்கே அதை பின்பற்றுகிறோம் என்றெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்துல கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இவர்கள் அனைவரையும் விரைவில் அவர்கள் சொந்த நாட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்துல கூட்டமைப்பின் சார்பாக தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறோம். நன்றியினுடைய தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவா விளக்கமா அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே ஏற்கனவே நீதிமன்றம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிணையை ஏற்று தமிழக அரசு இது விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி அவர்களை வெளிநாடுகளுக்கு சீக்கிரமாக அனுப்பி வைப்பதற்குண்டான அந்த முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் தமிழக அரசிற்கு கோரிக்கையாக வேண்டுகோளாக வைக்கிறோம். இதே போல் அவர்களை இந்த ஸ்பெஷல் கேம் என்ற பெயராலே புழல் சிறையினுடைய இந்த சிறார்கள் சிறைக்கு பக்கத்தில் அந்த புழல் சிறைக்கு அருகிலேயே வைத்திருப்பது என்பது சோதனையானது, அவர்களுக்கு வேதனையானது. எனவே அதிலிருந்து அவர்களை மீட்டு இந்த வண்ணார்பேட்டையிலே உள்ள அந்த மதரசாவிலே அவர்கள் அரசினோடு சொல்லக்கூடிய அந்த உத்தரவுகளுக்கு ஏற்ப தாங்கள் செயல்படுவோம் என்றும் சொல்லியிருக்கிற காரணத்தினாலே அங்கே அவர்களை தங்க வைப்பதற்குண்டான ஆவணம் செய்ய வேண்டும் என்பதையும் அன்போடு வேண்டிக்கொள்கிறேன். எதுவும் கேள்விகள் இருந்தால் செய்தியாளர்கள் கேட்கலாம். உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்விகள் கேட்கலாம். சார், மொத்தம் சிறைகள்ல எவ்வளவு பேர் இருக்காங்க சார்? ரமேஷ், புதிய தலைமுறை டிவி. மொத்தம் இதுவரை இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு எவ்வளவு பேர் சிறைகள் இருக்கிறாங்க சார்? மொத்தமாக வந்து 129 பேருக்கும் பிணை கிடைத்து விட்டது. இந்த 129 பேர்ல 98 பேரு பிணை பெற்ற பிறகு புழல் சிறை வளாகத்தில் உள்ள சிறார் சிறையில அதை தமிழக அரசு சிறப்பு முகாம் என்று அறிவித்திருக்கிறது. அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 31 பேர்களுடைய வழக்கை முடித்து அவர்களை முழுமையாக விடுவித்து விட்டது மதுரை பெஞ்சு. அவர்கள் வந்து இன்னமும் வந்து புழல் விசாரணை சிறையில வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே கூடுதலாக ஒரு தகவலை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலையும் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இந்த வெளிநாட்டு ஆன்மீக சுற்றுலா பயணிகள் தமிழ்நாடு அரசு செய்து இருப்பது போல இது போன்று ஒரு சிறை வளாகத்தில் விடுவிக்கப்பட்டவர்களை வந்து ஒரு ஸ்பெஷல் கேம்ப்ல எங்கேயுமே தங்க வைக்கப்படலை. நம்ம அருகில் இருக்கக்கூடிய கர்நாடகத்துல இவ்வாறு கைது செய்யப்பட்டவங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஹஜ் ஹவுஸ்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஹைதராபாத், தெலுங்கானாவினுடைய தலைநகர் ஹைதராபாத்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் வளாகத்தில் அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. டெல்லியில கைது செய்யப்பட்ட சுமார் 900 பேர் 10 வெவ்வேறு இடங்களில அவர்கள் வந்து முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிகழ்வு நடைபெற்று இருக்கின்றது. தமிழக அரசு என்ன சார் சொல்றாங்க? தமிழக அரசு சார்பில் நீங்க கோரிக்கை டிஜிபி பார்த்து முறையிட்டீங்கன்னா அவர்கள் என்ன சொல்றாங்க? தமிழக அரசுக்கு என்ன சொல்றாங்க அவங்க? தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக பலமுறை இந்த கோரிக்கையை வந்து தொடர்ச்சியாக கடந்த 2 மாதங்களாக நாங்கள் வைத்து வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்கள் கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகள் இப்போது இந்த கோவிட் காலகட்டத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு 4 நிர்வாகிகள் மட்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கை வைக்க வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாக நாங்கள் வந்து அவருக்கு பலமுறை கோரிக்கை வைத்திருக்கின்றோம். கடைசியாக நாங்கள் கோரிக்கை வைத்து 10 தினங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் கூட அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை. இதுல கூடுதல் தகவல் என்னவென்றால், வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டால் அவர்கள் சிறையில தமிழ்நாட்டில் வந்து டெசிக்னேட்டட் பிரிசன்ல தான் குறிப்பிட்ட சில சிறைகளில் மட்டும்தான் வைக்க முடியும். சென்னை, வேலூர், சேலம், பாளையங்கோட்டை. ஆனா வந்து தமிழ்நாட்டுல முதல்ல கைது செய்யப்பட்ட அந்த 129 பேரும் சைதாப்பேட்டை சப்ஜெயில வச்சாங்க. அதுவே விதிமீறல். அதே போல வந்து நான் ஏற்கனவே என்னுடைய உரையில குறிப்பிட்ட மாதிரி 2019 ஜனவரி 9ஆம் தேதி மத்திய அரசு மாடல் மேனுவல் ஃபார் டிடென்ஷன் சென்டர் / ஸ்பெஷல் கேம்ப் அந்த கைட்லைன்ஸ் மிக தெளிவாக சொல்கிறது. முதல் கைட்லைனே முதல் வழிகாட்டுதலே
இந்த சிறப்பு முகாம்கள் சிறை வளாகத்தில் அமைந்திருக்க கூடாது என்பதுதான். ஆனால் புழல் சிறை வளாகத்தில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை மிக பரிதாபமான என்பது. அவர்கள் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை பெஞ்ச் கொடுத்த தீர்ப்புல ஒரு விஷயத்தை சொல்றாரு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன். இட் இஸ் ஃபார்ச்சுனேட் தட் தே ஆர் நாட் கோவிட் பாசிட்டிவ், தே ஆர் ஹெல்த்தி, பட் we can't say what will happen tomorrow. Their life may be in danger ன்னு சொல்றாரு. அதிர்ஷ்டவசமாக இன்று அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். நாளை என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. நாளை அவர்கள் உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்று நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்கிறார்கள். எங்கள் கவலை எல்லாம் அது போன்ற ஒரு மோசமான விளைவு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது. எனவே அவர்கள் புழல் சிறை வளாகத்திலிருந்து அங்கிருந்து மாற்றப்பட்டு அவர்கள் டீபோர்ட் ஆகிற வரைக்கும், தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படும் வரை நல்ல ஆரோக்கியமான காற்றோட்டமான மருத்துவ வசதிகள் உள்ள இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. சார், இது நீங்க அந்தந்த நாட்டு தூதரகங்கள் சார்பாக முயற்சி பண்ணாங்களா? எனக்கு கிடைத்த தகவல்களின்படி இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா இது போன்ற நாட்டினுடைய தூதர அதிகாரிகள் மத்திய உள்துறை அமைச்சரிடம் இதை பற்றி முறையிட்டிருக்கிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துதான் வருகிறார்கள். தேங்க்யூ சார். நன்றி. எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு பயணி ஒரு 18 வயதிலிருந்து 20 வயதுக்குள்ள இவர் தற்போது மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளார். பைத்திய மாதிரி இருப்பாங்க அலைகிறார். இது நேற்று முன்தினம் நான் போய் நேரடியாக பார்த்தேன். ஆர்டிஓவும் கூட. வேற கேள்விகள் இருந்தா கேட்கலாம் தோழர்கள். சார், இப்போ நீங்க வச்சிருக்கிற இந்த கோரிக்கையை ஏற்காத பட்சத்துல என்ன நடவடிக்கை உங்க கூட்டமைப்பின் சார்பா எடுக்கப்படும்? ஏன்னா இந்த கோரிக்கை நீங்க ரொம்ப நாளா வச்சிட்டு இருக்கீங்க. பட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதற்கு ஒரு இசைவு கொடுக்காத பட்சத்துல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் உங்க கூட்டமைப்பு சார்பா? சார், கூட்டமைப்பு தலைவர் பதில் சொல்லுவாங்க. நாங்க இன்னொரு 10 நாள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பாக முதலமைச்சரும் ஆளும் வர்க்கமும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க கவனம் எடுப்பாங்க நம்புறோம். அதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நாங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆலோசித்து அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு முடிச்சது. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த கோவிட் காலகட்டத்துல சென்னையில ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கக்கூடிய நேரத்துல நாங்கள் சட்டத்தை மதித்து நடக்கின்றோம். அரசும் சட்ட விதிகளை மதித்து இந்த வெளிநாட்டு முஸ்லிம்கள் தொடர்பான விஷயம் இது ஒரு சர்வதேச பிரச்சனை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு, இதுல சம்பந்தப்பட்ட பல நாடுகள் நம்முடைய நட்பு நாடுகளாக அவர்களுடன் வர்த்தக தொடர்பு ஏராளமாக இருக்கக்கூடிய நாடுகள், அது இந்தோனேஷியாவா இருந்தாலும் சரி, மலேசியாவா இருந்தாலும் சரி, தாய்லாண்டா இருந்தாலும் சரி, அல்லது வங்காளதேசமாக இருந்தாலும் சரி, அரசு உடனடியாக கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்ற இந்த செய்தியாளர் ஒருங்கிணைப்பாளர் மன்சூர் அவர்கள் நன்றி உரையுடன் நிறைவு செய்வார்கள். எல்லாமே கட்டாயிடுச்சு. கூட ஒழுங்கா கூட கேட்கல. மைக் ஆன் பண்ணுங்க. இந்த கடுமையான ஊரடங்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்லாமிய அனைத்து இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டமைப்பின் சார்பாக கொடுக்கப்பட்ட அழைப்பினை அனைவரும் ஏற்று இந்த செய்தியாளர் சந்திப்பில் பங்கு கொண்டமைக்காக உங்கள் அனைவருக்கும் எங்களது இதயங்கனிந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வாழ்த்துக்கள். தமிழ்நாடு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் சார்பாக இந்த இணைய வழியாக நடைபெறக்கூடிய செய்தியாளர் கூட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சந்திப்பில் கூட்டமைப்பினுடைய தலைவர், தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா பி.ஏ. காஜா மொய்தீன் அவர்களும்,
எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் முபாரக் அவர்களும், கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மௌலவி மன்சூர் காசிஃபி அவர்களும், அல்ஹாஜ் எம் பஷீர் அகமது அவர்களும் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றோம். தமிழ்நாட்டுக்கு ஆன்மீக சுற்றுலா பயணம் வந்த 9 நாடுகளைச் சேர்ந்த 129 வெளிநாட்டு முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களில் 12 பேர் பெண்கள். இவர்கள் தமிழகத்தில் 15 காவல் நிலையங்களில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட பிறகு இவர்கள் அனைவரும் சென்னை புழல் சிறையில் உள்ள சிறார் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இவர்களை பிணையில் விடுவிக்க வேண்டும் என்ற பிணை கோரும் மனுக்கள் நீதிமன்றங்களிலே தாக்கல் செய்யப்பட்டன. அந்த அடிப்படையிலே சென்னை உயர்நீதிமன்றமும் பல்வேறு கீழ்மை நீதிமன்றங்களும் இந்த 129 பேரில் 98 பேருக்கு பிணை வழங்கியது. பிணை வழங்கிய போது சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் தங்களுடைய இருப்பிடத்தை பற்றிய தகவலை தெரிவித்துவிட்டு அவர்கள் சென்னை மாநகரத்திற்குள்ளே மட்டும் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலே அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. ஆனால் இந்த பிணை கோரக்கூடிய மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரக்கூடிய தருணத்தில் இந்த 129 பேரும் புழல் சிறையிலிருந்து சைதாப்பேட்டையில் உள்ள சப்ஜெயிலுக்கு கிளை சிறைக்கு மாற்றப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் வெளிநாட்டினர் விசா விதிமுறைகளை மீறினால் அல்லது வேறு குற்றங்களில் கைது செய்யப்பட்டால் அவர்களை சிறையில் அடைப்பதற்கு டெசிக்னேட்டட் ஜெயில்ஸ், அதாவது குறிப்பிடப்பட்ட சில சிறைகள் தான் இருக்கின்றது. சென்னை, வேலூர், சேலம், பாளையங்கோட்டை. சைதாப்பேட்டை கிளை சிறை அறிவிக்கப்பட்ட சிறை அல்ல, வெளிநாட்டினர் தங்க வைக்கப்படுவதற்காக அடைக்கப்படுவதற்கான சிறை அல்ல, ஆனால் அங்கே தங்க வைக்கப்பட்டார்கள். சென்னை உயர்நீதிமன்றமும் கீழ்மை உயர்நீதிமன்றமும் இந்த 98 பேருக்கு பிணை கொடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் சைதாப்பேட்டை சிறையிலிருந்து புழல் சிறை வளாகத்தில் உள்ள சிறார் சிறைக்கு மீண்டும் கொண்டு வந்து அடைக்கப்பட்டார்கள். தமிழக அரசு இந்த சிறார் சிறையை ஸ்பெஷல் கேம்ப் என்று ஒரு அரசாணை மூலம் அறிவித்தது. கடந்த ஜனவரி 9, 2019 மத்திய அரசு எல்லா மாநில அரசுகளுக்கும் ஒரு தாக்கீதை அனுப்பி இருக்கின்றது. வெளிநாட்டினரை தங்க வைப்பதற்கான டிடென்ஷன் கேம்ப், தடுப்பு முகாம்கள் அல்லது சிறப்பு முகாம்கள், அவை என்ன விதிமுறைகளின் கீழே அமைக்கப்பட வேண்டும், அங்கு என்னென்ன நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அந்த மாடல் மேனுவல் ஃபார் டிடென்ஷன் கேம்ப் அண்ட் ஸ்பெஷல் கேம்ப், அதாவது தடுப்பு முகாம்கள் அல்லது சிறப்பு முகாம்களுக்கான வழிகாட்டும் நெறிமுறை கையேட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது வழிகாட்டுதல் என்னவென்றால், இந்த சிறப்பு முகாம்கள் சிறை வளாகத்தில் வைக்கக்கூடாது. ஆனால் தமிழக அரசு புழல் சிறை வளாகத்தில் உள்ள சிறார் சிறையை பெயர் மாற்றி அதை சிறப்பு முகாம் என்று சொல்லி அங்கே 98 வெளிநாட்டு முஸ்லிம்களை வைத்திருக்கின்றது. அந்த மத்திய அரசு அனுப்பிய வழிகாட்டு ஏட்டிலே அந்த சிறைகள் வெளிச்சம் உள்ளதாக, ஆரோக்கியமானதாக, தண்ணீர் வசதி உள்ளதாக, கழிப்பறை சிறப்பான முறையில் அமைந்ததாக இருக்க வேண்டும் என்று, போதுமான இடவசதி இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறது. ஆனால் 50 பேரை மட்டுமே தாங்கக்கூடிய அந்த சிறார் சிறையில
இப்போது 98 பேர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அந்த சிறார் சிறையில தனியான சமையல் வசதி இல்லை. ஆனால் வழிகாட்டு நெறிமுறையில இந்த டிடென்ஷன் சென்டர்ல ஸ்பெஷல் கேம்ப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தனியான சமையற்கட்டு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. புழல் சிறையில் உள்ள கைதிகளுக்கு அளிக்கப்படக்கூடிய உணவுதான் இவர்களுக்கும் அளிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆக இத்துணை விதிமீறல்களுக்கு பிறகு இந்த புழலில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாம்ல இந்த 98 வெளிநாட்டு முஸ்லிம்களும் அடைக்கப்பட்டிருப்பது ஒரு வேதனையான ஒன்றாக இருக்கின்றது. இதனிடையே இந்த 129 பேர்ல எஞ்சிய 31 பேருக்கான பிணை கோரக்கூடிய மனு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வில விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவில கடந்த ஜூன் 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பை வழங்கிய நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் அந்த 31 பேருக்கும் பிணை வழங்கியதோடு மட்டும் நிற்காமல் இவர்கள் விசா விதிமீறலுக்காக வேண்டி போதுமான அளவுக்கு தண்டனை அனுபவித்து விட்டார்கள், எனவே அவர்களுடைய வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து அவர்கள் அனைவரையும் விடுவித்து விடுகிறார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய தீர்ப்புல புழல் சிறப்பு முகாமிலே அவர்களை தங்க வைத்திருப்பது சரியான ஒரு நடைமுறை அல்ல. அவர்களை கைதிகளை போல் பார்க்க கூடாது. அவர்களுக்கு சிறப்பான வசதிகள் உடைய ஒரு இடத்திலே தங்க வைக்க வேண்டும். அவர்கள் அனைவரையும் அவர்களுடைய தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். அதற்கான உதவிகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் தன்னுடைய தீர்ப்புல அவர் செய்திருக்கின்றார். இப்போது தமிழக அரசுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், மதுரை அமர்வு விடுதலை செய்த அந்த 31 பேரும் அவர்கள் விடுதலை செய்வதற்கான நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்றிய பிறகும் கூட அவர்கள் புழலில் இருக்கக்கூடிய விசாரணை சிறையிலே வைத்திருப்பது ஒரு ஆரோக்கியமான போக்கல்ல, நீதிமன்ற உத்தரவை அவமதித்த ஒன்றாக இருக்கின்றது. எனவே தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம், அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதே போல மதுரை அமர்வு அளித்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில 98 பேரும் அவர்கள் மீதான வழக்குகளும் அவர்கள் இதுவரை சிறையில் இருந்த காலத்தை தண்டனை காலமாக கருதி அவர்கள் மீதான வழக்குகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களையும் விடுவித்து அவர்களும் அவர்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்புவதற்கான உதவிகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்துல கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறப்பு முகாமிலே அவர்கள் தொடர்ந்து புழல் சிறப்பு முகாமிலே தங்க வைத்திருப்பது ஆரோக்கியமானதல்ல. நீதியரசர் GR சுவாமிநாதன் தன்னுடைய தீர்ப்புல இதுவரை அவர்கள் அதிர்ஷ்டவசமாக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், நாளை என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது, அவர்களுடைய உயிர்களுக்கு பங்கம் ஏற்படலாம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக தமிழக அரசு இந்த 129 பேரும் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படும் வரை இந்த புழலில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாமிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை தமிழக முதலமைச்சருக்கு ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில வண்ணாரப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய ஜாமியா காசிமியா அரபிக் கல்லூரியில அவர்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை விரைந்து தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வைக்கின்றோம். இன்னொன்றையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும்
சிறை வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு முகாமில வெளிநாட்டு முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டவங்க, பல்வேறு மாநிலங்களிலே கைது செய்யப்பட்டவங்க எங்கும் வைக்கப்படவில்லை. கர்நாடகத்துல ஹஜ் ஹவுஸ்ல வைக்கப்பட்டிருக்காங்க, பெங்களூர்ல, ஹைதராபாத்ல அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தலைநகர் டெல்லியில் கூட 10 வெவ்வேறு இடங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கையை வைப்பதற்கு நாங்கள் பலமுறை கூட்டமைப்பின் சார்பாக கடிதம் எழுதியிருக்கின்றோம். நேரம் ஒதுக்கி தரும்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த 129 பேர் வழக்குகளை முடித்து வைத்து அவர்கள் தம்முடைய சொந்த நாட்டுக்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். அதுவரை அவர்களை சுகாதாரமான ஆரோக்கியமான இடத்தில் தங்க வைக்க வேண்டும் என்று கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று கேட்கின்றீர்கள். ஒரு 10 நாள் இடைவேளைக்கு பிறகு கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி ஒருவேளை எங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு அதுக்குள்ள நிறைவேற்றும் என்று நம்புகிறோம். நிறைவேற்றாவிட்டால் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் அறிவிப்போம். நன்றி.